நண்பர்களே, இத்தனை காலம் நான் ஏன் தோற்றுப்போனேன்? என் கடின உழைப்பு எல்லாம் ஏன் வீணானது? இதற்கான விடை கிடைத்த அந்த நொடி என் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் மறைந்து ஒளியாக மாறியது. நான் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடிய போது நான் செய்த அந்த 5 தவறுகள்தான் என் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தன. இது எனக்கு அப்போது தெரியவில்லை. அந்த தவறுகளை நான் எப்போது கண்டறிந்து அணு அணுவாகச் சரி செய்தேனோ அன்றே பிரபஞ்சம் தன் செல்வக் கதவுகளை எனக்காக திறந்தது. நான் இழந்ததை விட பன்மடங்கு அதிகமாக பிரபஞ்சம் இன்று எனக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. நான் செய்த அந்த 5 தவறுகள் என்ன? அதை இப்போதும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் கோடிக்கணக்கான செல்வத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கலாம். கவனமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. முதல் தவறு, தகுதியை குறைத்து மதிப்பிடுதல். நான் ஆரம்ப காலத்தில் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். எனக்கு பணம் வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் என்னால் அவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்குள்ளேயே இருந்தது. இவ்வளவு பெரிய வீட்டை என்னால் வாங்க முடியுமா? இவ்வளவு பெரிய தொழிலை என்னால் நடத்த முடியுமா என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த சந்தேகம்தான் என் வளர்ச்சியை தடுத்த முதல் சுவர். பிரபஞ்சம் உங்களுக்கு எதை தர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை தாங்குவதற்கு உங்கள் மனதிற்கு தகுதி இருக்க வேண்டும். நான் எப்போதும் என்னை குறைத்து மதிப்பிட்டதால் பிரபஞ்சம் எனக்கு மிகச் சிறிய வாய்ப்புகளையே தந்தது. நான் எப்போது என் தகுதியை உயர்த்தி இந்த உலகத்திலுள்ள அனைத்து செல்வத்திற்கும் நான் தகுதியானவன் என்று நம்பத் தொடங்கினேனோ அன்றே பிரபஞ்சம் தன் விஸ்வரூபத்தை காட்டியது. உங்கள் தகுதியை நீங்கள் முதலில் நம்புங்கள், அப்போதுதான் உலகம் உங்களை நம்பும். நாம் ஒரு பொருளை வாங்க கடைக்குச் செல்கிறோம். நம்மிடம் 100 ரூபாய் தான் இருக்கிறது என்றால் 1000 ரூபாய் பொருளை நாம் தொட மாட்டோம். அதுபோலத்தான் பிரபஞ்சமும். உங்கள் மனதின் மதிப்பு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு செல்வத்தை மட்டுமே அது உங்களுக்கு தரும். நான் என் மனதின் மதிப்பை 1 கோடியாக உயர்த்திய போது அந்த 1 கோடி என்னை நோக்கி வந்தது. நீங்கள் உங்களை ஒரு கூலி தொழிலாளியாக பார்த்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு கூலியைத்தான் தரும். நீங்கள் உங்களை ஒரு முதலாளியாக பார்த்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை தரும். இந்த அணு அளவு மாற்றத்தை இன்று உங்கள் ஆழ்மனதில் செய்யுங்கள். இரண்டாவது தவறு, பணம் பற்றிய கசப்பான எண்ணங்கள். நான் வளர்ந்த சூழ்நிலை எனக்கு பணத்தை பற்றி தவறான பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது, பணம்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்ற வார்த்தைகளை நான் அதிகம் கேட்டிருந்தேன். ஆழ்மனதில் எனக்கு பணத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. ஆனால் வெளிப்படையாக எனக்கு பணம் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு தெரியுமா? நீங்கள் ஒரு நபரை வெறுத்துக் கொண்டே அவர் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அழைத்தால் அவர் வருவாரா? அதேபோலத்தான் பணமும். நான் பணத்தை பற்றி வைத்திருந்த அந்த தவறான எண்ணங்களை அணு அணுவாக பிரித்து தூக்கி எறிந்தேன். பணம் என்பது ஒரு அழகான ஆற்றல். அது பல உயிர்களை காக்கும் மருந்து. அது பல குடும்பங்களின் பசியை தீர்க்கும் கருவி. இந்த நேர்மறையான எண்ணம் வந்த பிறகுதான் பணம் என்னை நேசிக்கத் தொடங்கியது. பணத்தின் மீது இருக்கும் கசப்பை துடைத்து எரியுங்கள், இனிப்பு தானாக வரும். பணம் கெட்டது என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். பணம் என்பது உங்கள் கையில் இருக்கும் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் நல்லவராக இருந்தால் அந்த பணத்தின் மூலம் பல நன்மைகளை செய்வீர்கள். நான் எப்போது பணத்தை ஒரு புனிதமான சக்தியாக பார்க்கத் தொடங்கினேனோ அப்போதுதான் அது என் வீட்டில் நிலையாக தங்க ஆரம்பித்தது. பணத்தை மதியுங்கள், அது உங்களை ஒரு மகாத்மாவாக மாற்றும். மூன்றாவது தவறு, இல்லாமையை பற்றி புலம்புதல். இது நம்மில் பலரும் செய்யும் மிகச் சாதாரணமான ஆனால் ஆபத்தான தவறு. என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்காமல் என்னிடம் என்ன இல்லை என்பதை பற்றியே நான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னிடம் முதலீடு இல்லை, என்னிடம் நல்ல வேலை இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று அடுக்கிக் கொண்டே போவேன். பிரபஞ்சத்தின் ஒரு விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பித் தரும்.
நான் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த போது பிரபஞ்சம் உன்னிடம் எதுவுமே இல்லை என்று ஆசி வழங்கியது. எப்போது நான் என்னிடம் இருக்கும் சிறிய வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினேனோ அப்போதுதான் இருந்தவை வளரத் தொடங்கின. புலம்புவதை நிறுத்துங்கள், அது உங்கள் ஆற்றலை உறிஞ்சிவிடும். இருப்பதை வைத்து மகிழுங்கள், இல்லாதவை உங்களை தேடி வரும். வறுமையைப் பற்றி பேசுவது வறுமைக்கு அழைப்பிதழ் அனுப்புவதற்கு சமம். நான் செய்த மிகப்பெரிய தவறு என் வங்கி இருப்பு குறைவாக இருப்பதையே நினைத்து கவலைப்பட்டதுதான். ஆனால் என் மூச்சுக்காற்று சீராக இருப்பதை நான் கவனிக்கவில்லை. எனக்கு கண்கள் நன்றாக தெரிவதை நான் கவனிக்கவில்லை. நான் எப்போது இந்த சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போது பெரிய விஷயங்கள் தானாக வரத் தொடங்கின. குறை சொல்வதை நிறுத்துங்கள், பிரபஞ்சத்தின் கொடை உங்களுக்கு தெரியும். 4வது தவறு, பிறரோடு ஒப்பிட்டு பார்த்தல். மற்றவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் என்ன கார் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தே என் நாட்களை நான் வீணாக்கினேன். அவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படவில்லை என்றாலும் என்னிடம் அது இல்லையே என்ற ஏக்கம் எனக்குள் இருந்தது. இந்த ஒப்பிடுதல் என் தனித்துவத்தை கொன்றுவிட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கால நேரம் இருக்கிறது என்பதை நான் மறந்து போனேன். மற்றவர்களின் வேகத்தை பார்த்து நான் என் பாதையை மாற்றிக்கொண்டே இருந்தேன். இதனால் என்னால் எதிலுமே நிலைத்து நிற்க முடியவில்லை. நான் எப்போது என் பாதையில் கவனம் செலுத்தி என்னோடு நானே போட்டி போடத் தொடங்கினேனோ அன்றே என் வேகம் அதிகரித்தது. உங்கள் வாழ்க்கை புத்தகம் மற்றவர்களின் புத்தகத்திலிருந்து மாறுபட்டது. உங்கள் பக்கங்களை நீங்கள் அழகாக எழுதுங்கள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து வாழ்த்துங்கள், அந்த வாழ்த்து உங்கள் வெற்றிக்கும் வழிவகுக்கும். ஒவ்வொரு பூவும் ஒரு நேரத்தில் பூக்கும். அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். மற்றவர்களை பார்த்து ஓடும்போது உங்கள் பாதையிலுள்ள பூக்களை நீங்கள் கவனிக்க தவறிவிடுகிறீர்கள். நான் என் கவனத்தை என் மீது திருப்பினேன். என் திறமைகளை மெருகேற்றினேன். அப்போதுதான் புரிந்தது, என் போட்டி எனக்கு வெளியே இல்லை, எனக்கு உள்ளே தான் இருக்கிறது என்று. நீங்கள் உங்களை விடச் சிறந்தவராக மாற முயற்சி செய்யுங்கள், உலகம் உங்கள் பின்னால் ஓடிவரும். 5வது தவறு, சரியான நேரத்தில் செயல்பட தவறுதல். எல்லாவற்றையும் சரியாக திட்டமிடுவேன், ஆனால் அதை செயலில் கொண்டு வர தயங்குவேன். இன்னும் கொஞ்சம் கற்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன். இந்த தள்ளி போடுதல்தான் என் பல வாய்ப்புகளை குழி தோண்டி புதைத்தது. வாய்ப்புகள் கதவை தட்டும்போது நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் நமக்கு சமிக்ஞைகளை தரும்போது நாம் உடனடியாக செயல்பட வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும்போது அந்த வெற்றி வேறொருவருக்கு போய்விடும். நான் எப்போது பயத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு களம் இறங்கினேனோ அப்போதுதான் வெற்றி பாதையின் ரகசியம் எனக்கு புரிந்தது. தவறுகள் செய்ய அஞ்சாதீர்கள், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்க அஞ்சுங்கள். ஒவ்வொரு செயலும் ஒரு அனுபவம். அந்த அனுபவம்தான் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றும். தாமதம் என்பது வெற்றியை தள்ளிப்போடுவது அல்ல, வெற்றியை தொலைப்பது. நான் ஒரு யோசனை வந்தவுடன் அந்த நிமிடமே அதில் முதல் அடியை எடுத்து வைக்க பழகினேன். அந்த வேகம்தான் பிரபஞ்சத்தை எனக்காக வேலை செய்ய வைத்தது. நீங்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இறங்கி நடக்கத் தொடங்கினால் பாதை தானாக உருவாகும். இப்போது கிளம்புங்கள், வெற்றி உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. 6வது, எதிர்மறை சூழலில் சிக்கிக் கொள்ளுதல். நான் செய்த அடுத்த பெரிய தவறு என்னை சுற்றி எப்போதும் தோல்வியை பற்றி பேசுபவர்களையே வைத்திருந்தது. இதெல்லாம் நமக்கு பழக்கமில்லை, ஏமாந்து விடாதே என்று பயமுறுத்துபவர்களின் பேச்சைக் கேட்டு என் கனவுகளை நான் சுருக்கிக் கொண்டேன். உங்கள் சூழல் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கிறது. நான் எப்போது அந்த சூழலிலிருந்து வெளியே வந்தேனோ அப்போதுதான் என் சிந்தனைகள் வானத்தை தொட்டன. உங்களை உயர்த்துபவர்களோடு மட்டும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சிறுமைப்படுத்துபவர்களிடம் இருந்து தள்ளி இருங்கள். ஒரு அழுகிய பழம் ஒரு கூடை பழத்தையும் கெடுத்துவிடும். அதுபோலத்தான் ஒரு எதிர்மறை மனிதர் உங்கள் வாழ்க்கையையே கெடுத்துவிடுவார். நான் என் நண்பர்களின் வட்டத்தை மாற்றினேன். வெற்றியாளர்களை பின்தொடர்ந்தேன். அவர்களின் பேச்சு, அவர்களின் நடை என அனைத்தையும் கவனித்தேன். அந்த அதிர்வுதான் என்னையும் ஒரு வெற்றியாளனாக மாற்றியது. உங்கள் சூழலை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும்.
ஏழாவது, பொறுமை இழத்தல். பிரபஞ்சத்திடம் நான் ஒன்றை கேட்டுவிட்டு அது அடுத்த நிமிடமே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கிடைக்காத போது பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கவில்லை என்று கோபப்பட்டேன். இது மிகப்பெரிய தவறு. பிரபஞ்சத்திற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்க 10 மாதம் ஆக வேண்டும். அதுபோலத்தான் உங்கள் வெற்றிக்கனியும் முதிர்ச்சி அடைய வேண்டும். நான் எப்போது என் உழைப்பை மட்டும் கொடுத்துவிட்டு முடிவுகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்தேனோ அப்போதுதான் எனக்குள் ஒரு அமைதி பிறந்தது. அந்த அமைதிதான் என் செல்வத்தை ஈர்த்தது. அவசரப்படுபவர்களுக்கு பிரபஞ்சம் எதையும் தருவதில்லை. அமைதியாக காத்திருப்பவர்களுக்குத்தான் அது தன் பொக்கிஷங்களை திறக்கும். நீங்கள் விதைத்த விதை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வெளியே தெரியவில்லை என்பதற்காக தோண்டி பார்க்காதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள், காலம் கனியும். எட்டாவது, நன்றியை மறப்பது. சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கும்போது அதை நான் சாதாரணமாக நினைத்தேன். இது போதாது, இன்னும் வேண்டும் என்று பேராசைப்பட்டேன். ஆனால் அந்த சிறு வெற்றிகளை நான் கொண்டாடியிருக்க வேண்டும். நன்றியுணர்வு என்பது ஒரு காந்தம். நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்களிடம் மீண்டும் மீண்டும் வரும். நான் இப்போது 1 ரூபாய் கிடைத்தாலும் அதற்கு மனதார நன்றி சொல்கிறேன். அந்த நன்றி தான் என்னிடம் 1 லட்சமாக திரும்ப வருகிறது. பிரபஞ்சத்தை ஒரு மனிதராக நினைத்து பாருங்கள். நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீர்கள், அவர் உங்களுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் பிரபஞ்சமும். நன்றி சொல்லும் இதயம்தான் செல்வத்தின் உறைவிடம். இன்று முதல் ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்வு சொர்க்கமாகும். 9வது, கற்றலை நிறுத்துவது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை எனக்குள் ஒரு காலத்தில் இருந்தது. அதுதான் என் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இந்த உலகம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்போது ஒரு மாணவனாக திரும்ப மாறினேனோ அன்றே என் வருமானம் உயரத் தொடங்கியது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துறையில் இருக்கும் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அறிவே மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் கூர்மையாக இருந்தால்தான் நீங்கள் வெற்றியை கைப்பற்ற முடியும். புத்தகங்கள் வாசியுங்கள், அனுபவஸ்தர்களின் பேச்சை கேளுங்கள். ஒரு நாளில் ஒரு புதிய விஷயத்தையாவது கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவு வளர வளர உங்கள் செல்வமும் வளரும். இது பிரபஞ்சத்தின் மாறாத விதி. 10வது, உங்களை நீங்களே நேசிக்காமல் இருப்பது. நான் பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை நான் கவனித்துக் கொள்ளவில்லை. என் உடலையும் மனதையும் நான் வருத்தினேன். இதனால் என் ஆற்றல் குறைந்தது. நீங்கள் உங்களை நேசிக்காத போது பிரபஞ்சம் உங்களை எப்படி நேசிக்கும்? உங்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள். உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் உங்கள் ஈர்ப்பு திறன் அதிகரிக்கும். நான் என்னை நேசிக்கத் தொடங்கிய பிறகு தான் உலகம் என்னை நேசிக்கத் தொடங்கியது. நீங்கள் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அழகாக பாதுகாப்பது உங்கள் கடமை. நீங்கள் அழகாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் அழகாகும். முடிவுரை: உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நண்பர்களே, நான் செய்த இந்த 5 தவறுகளையும் அதன் பின்னால் இருந்த மற்ற தவறுகளையும் நான் எப்போது சரி செய்தேனோ அன்றே என் வாழ்வின் வறுமை என்ற இருள் விலகியது. இது எனக்காக மட்டும் நடந்த அதிசயம் அல்ல, உங்களுக்காகவும் நடக்கப்போகும் அதிசயம். நீங்கள் இன்று இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறது என்று அர்த்தம். தயங்காதீர்கள், இப்போதே அந்த மாற்றத்தை தொடங்குங்கள். உங்கள் கைகளில் செல்வம் கொட்டும், உங்கள் கண்கள் மகிழ்ச்சியில் நிறையும். நீங்கள் ஒரு வெற்றியாளன், நீங்கள் ஒரு கோடீஸ்வரன். இதை நம்புங்கள், பிரபஞ்சம் உங்கள் பின்னால் நிற்கும். இனி உங்கள் காலம் பொற்காலம்.